தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் by SNH மணியன். எபிசோட் 12 டு என்பதன் பயன்பாடு. யூஸ் ஆஃப் டு. சொல்ல வந்த கருத்துக்களை விரிவுபடுத்த பிரதிபெயர் சொற்களோட மாறுபாடுகள் துணைக்கு வந்தத போன பாடத்துல பார்த்தோம். இதேபோல வேறு சில சொற்களை இந்த பாடத்துல பார்ப்போம். திரும்பவும் நாங்கள் வி, அவன் ஹி. இதைப்போல பிரதிபெயர் சொற்களைத்தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். காரணம் ஆங்கில வாக்கிய அமைப்பில் முக்கியமான விஷயம் பேச எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கு பொருத்தமான வேர்பை பயன்படுத்துறது தான். இந்த சப்ஜெக்ட் வேர்ப் சேர்க்கையில நாம கவனிக்க வேண்டியது சப்ஜெக்ட் ஒருமையா சிங்குலரா பன்மையா ப்ளூரலா என்பதுதான். அது ஆணா பெண்ணா அல்லது இரண்டுக்கும் இடைப்பட்ட பாலிலமா என்பது முக்கியமல்ல. சப்ஜெக்ட் ஒருமையா பன்மையா என்பதே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதனாலதான் இனி வரும் வாக்கிய விரிவுபடுத்தல்களை விளக்கவும் வி என்பதை பன்மை சப்ஜெக்டுகளுக்கும் ஹி என்பதை ஒருமை சப்ஜெக்டுகளுக்கும் முன்மாதிரியாக எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப வி கோ நாங்க போறோம், ஹி கோஸ் அவன் போகிறான் அல்லது அவர் போகிறார். இது அடிப்படை வாக்கிய அமைப்பு. இதுக்கு மேல இந்த செய்தியை இந்த கருத்தை விரிவுபடுத்தணும். எப்படி? அது நடைபெறும் செயலை பொறுத்து பல வழிகள்ல விரிவுபடுத்தலாம். ஒன்னொன்னா பாப்போம். முதல்ல போறதுன்னு சொன்னா எங்கேன்னு கேள்வி வரும் இல்லையா? அப்ப எங்க போறோம் அல்லது எங்க போறான்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு போற இடத்தோட பேரை சொல்லணும். அது பள்ளிக்கூடம், கோவில், கடற்கரை, சினிமா, நூலகம், கடை, பூங்கா, வீடு இப்படி எதுவாகவும் இருக்கலாம். நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம், அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். இப்படி சொல்றப்போ இக்குன்னு ஒரு ஒலி, ஒரு உறுப்பு அதுல சேருது இல்லையா? அதுக்கு ஆங்கிலத்துல டு என்ற சொல்ல பயன்படுத்துறோம். இது போன பாடத்துல அவனுக்கு டு ஹிம், எனக்கு டு மீ என்று சொல்வதற்கு பயன்படுத்தினோமே அதே டு தான். அந்த டு என்ற சொல்லை போகின்ற இடத்தோட பேருக்கு முன்னால போட்டு பேசுறோம் அல்லது எழுதுறோம். நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம், வி கோ டு ஸ்கூல். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், ஹி கோஸ் டு ஸ்கூல். சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி வேர்ப் தான் மாறுதே தவிர மத்ததெல்லாம் மாறாம ஒரே மாதிரி தான் இருக்கு. இது நல்லா கவனிக்கணும், கவனத்திலையும் வச்சுக்கணும். இப்ப வி அல்லது ஹி என்ற சப்ஜெக்டுகளுக்கு பதிலா இதுவரை படிச்ச பன்மை அல்லது ஒருமை பெயர்ச்சொற்கள் அல்லது பிரதிபெயர் சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்களை அமைச்சு பழகுங்க. இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். வீடு என்பதற்கு ஆங்கிலத்துல எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. ஆனா பொதுவா பெரும்பாலும் வழக்கமா நாம பயன்படுத்துற சொற்கள் 2, ஹவுஸ் மற்றும் ஹோம் என்பவைதான் அந்த 2 சொற்கள். வி கோ டு ஹவுஸ் நாங்க வீட்டுக்கு போறோம், ஹீ கோஸ் டு ஹவுஸ்னா அவன் வீட்டுக்கு போறான். ஹவுஸ் என்ற சொல்லை பயன்படுத்துறப்போ கு என்பதற்கான டு என்ற சொல்லை சேர்க்கிறோம். ஆனா ஹோம் என்ற சொல்ல பயன்படுத்துறப்போ டூவை பயன்படுத்த தேவையில்லை. வி கோ ஹோம், ஹீ கோஸ் ஹோம் என்று சொல்வதே மரபு. கேட்கவும் இதமா இருக்கு. இதை நினைவு வச்சுக்கிட்டு வாக்கியங்களை அமைச்சு எழுதி பழகி பாருங்க.